எல்லாருக்கும் வணக்கம். மார்கழி 17ஆம் நாள் திருப்பாவை பாசுரம் 17. உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். நேற்று கிருஷ்ணர், யசோதை, நந்தகோபாலர், பலராமர்னு 4 பேரை எழுப்பியாச்சு. இன்றைக்கி நப்பினை தாயாரை ஆண்டாள் எழுப்ப வந்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாசுரம். ஆண்டாளை ஒரு சின்ன குழந்தையாக நினச்சிட்டு நம்ம இந்த பாசுரத்தை ரசித்து கேட்கலாம். அதாவது பெருமாளுக்கு 3 மனைவியர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராம அவதாரத்தில் ஸ்ரீதேவி, வராக அவதாரத்தில் பூதேவி, கிருஷ்ண அவதாரத்தில் நீலாதேவி. அதாவது நப்பினை தாயார் நீலாதேவியுடைய அம்சம். இந்த 3 தேவியருக்காகவும் கூட 18, 19, 20ன்னு 3 பாசுரம் ஆண்டாள் எழுதியிருக்காங்கன்னு நாம் ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தனியன்களில் நீலா துங்க ஸ்தனகிரி தடின்னு நீலாதேவியோட ரெஃபரன்ஸ் டைரெக்டாகவே குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நப்பினை யார் அப்படின்னு பார்த்தோம்னா யசோதையின் அண்ணன் மகள். இவங்க ஆயர்பாடியிலேயே கிருஷ்ணரோட குழந்தையிலேருந்தே ஓடி ஆடி விளையாண்டு வளர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீதேவிக்கும் பூதேவிக்கும் பின்னால் வந்ததுனால பின்னை அப்படின்னு எடுத்துக்கலாம். கண்ணனோட மனைவி இல்லையா, அதனால் நல்ல பின்னை, நப்பின்னை அப்படின்னு இதில் அர்த்தம் வருது. பெருமாளோட கோவில், நம்ம எங்கே பெருமாள் கோவிலுக்கு போனாலுமே முதல்ல தாயாரை சேவிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா தாய்மை அப்படிங்கிறதே தயை நிறைஞ்ச ஒரு குணம்தான் இல்லையா. ஏன்னா தாயாரை நம்ம பார்த்துட்டாவே என்னோடய பிள்ளைகள் எல்லாம் வர்றாங்க, அவங்க கேட்குறதையெல்லாம் கொடுங்க அப்படின்னு எப்படி அம்மா அப்பா கிட்ட சொல்லுவாங்களோ அது மாதிரி தாயார் பெருமாள் கிட்ட சொல்லுவாங்களாம். அதனால் கிருஷ்ணர்கிட்ட வேணுங்கிற பறையை கேட்க போகிறதுக்கு முன்னாடி நப்பின்னை கிட்ட ஆண்டாள் வந்துட்டாங்க. அதுதான் இங்கே ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருக்காங்க. உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வழியன். உந்து மதக்களிற்றன் அப்படிங்கிறது யானையின் பலம் கொண்ட இந்த நந்தகோபர். ஓடாத தோல்வழியன், யாரை பார்த்தும் புறமுதுகு காட்டி ஓட மாட்டார். நந்தகோபாலன் மருமகளே, இது ஒரு ரொம்ப அழகான ஒரு பெண்மைக்கு சிறப்பு சேர்க்கும் ஒரு அழகான விஷயம் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். அதாவது ஹனுமன் சீதாதேவியை பார்த்து, சீதாமா நீங்கள் யாருன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கேட்டாராம். அப்போ அவங்க எப்படி ஆரம்பித்தாங்கன்னா, தசரதனின் மருமகளாகிய நான் அப்படின்னு ஆரம்பித்தாங்களாம். அதே மாதிரி இங்கே நப்பினை நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னு ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருக்காங்க. கந்தம் கமழும் குழலி கடைத்திறவாய். நப்பினையுடைய கூந்தல் மனம், அதாவது ஏற்கனவே ஆயர்குல பெண்களின் கூந்தல் வாசனையாக இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ நப்பினைக்கு சொல்லவா வேணும், கந்தம் கமழும் நப்பினையுடைய கூந்தல் அவ்வளவு வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள நீ கதவை திறங்க அப்படின்னு ஆண்டாள் கேட்குறாங்க. எதுக்காக நான் திறக்கணும் அப்படின்னு அவங்க கேட்ட உடனே கோழிகள் எல்லாம் எழுந்தாச்சு. அது மட்டும் இல்லை, குயிலெல்லாம் மாதவி பந்தல்ல, அதாவது மாதவி பந்தல் அப்படிங்கிறது குறுக்கத்தி பூக்கள் இருக்கும் இல்லையா, அதை தான் இங்கே குறிப்பிடுறாங்க. அதுதான் மாதவி பந்தல் அப்படிங்கிறதோடைய அர்த்தம். வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயினிலங்கள் கூவினக்கான். எல்லாம் விடிஞ்சாச்சு. பந்தார் விரலி, அதாவது கிருஷ்ணரும் நீங்களும் இரவு வைத்து விளையாடிய அந்த பூப்பந்தை ஏந்திய விரல்கள். உன் மைத்துனன் பேர் பாட. நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா கிருஷ்ணருடைய பேரை நாமத்தை பாடுறதுக்காக வந்திருக்கோம். இங்கே பந்தார் விரலிங்கிறதுல இன்னொரு அர்த்தமும் இருக்குது. பூமி பந்தை தாங்கி இருக்கும் கண்ணன், அவரையும் இங்கே பந்தார் விரலி அப்படின்னும் குறிப்பிடுறாங்க. செந்தாமலர் கையால் சீரார் வலை ஒலிப்ப வந்து திறவாய். அதாவது தாமரை பூ போன்ற மிருதுவான கைகள், கை நிறைய வளையல்களுடைய அந்த ஓசை கேட்குறது போல் நீ கதவை திறங்க தாயே அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதை தான் இன்றைக்கி நான் கோலமாகவும் வரைஞ்சிருக்கேன். கிளிப்போட எண்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதுலேயும் பாருங்கள். இன்றைக்கி நாம் பார்க்குற திவ்ய தேசம் கும்பகோணம் நாச்சியார் கோயில், திருநாரையூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பெருமாள் கோவில். திருமங்கை ஆழ்வார் அவருடைய பிரபந்தத்தில் எல்லாமே இந்த பாடலுடைய முழு அனுபவத்தையும் குறிப்பிட்டிருக்காரு. அதனால் இதை நாம் இன்றைக்கி திவ்ய தேசமாக எடுத்துக்கலாம். இந்த பாசுரத்துக்கு ராமானுஜர் பாசுரம்னு இன்னொரு பேரும் உண்டு. ஆக்சுவலாக இந்த
கதை இதில் ஒரு சின்னதாக ஒரு கதை இருக்குது. ராமானுஜர் இந்த பாசுரத்தை பாடிக்கிட்டே வந்து அவருடைய குரு வீட்டுக்கு வந்தாராம். அந்நேரம் அந்த பக்கமாக இருந்த கோழிகள் கத்துறதோ, குயில்கள் இருக்கிறதோ, அது மட்டும் இல்லாமல் அவருடைய குரு பெரிய நம்பியுடைய மகள் அந்நேரம் கடகடான்னு ஓடி வர்றாங்க. அந்த ஒரு சின்ன குழந்தை அவ்வளோ அழகாக அந்த தலையெல்லாம் விரித்து போட்டுட்டு கையில் அந்த வளையலோட சத்தத்தோட துருத்துருன்னு அந்த குழந்தை வந்தோடனே அவர் அப்படியே காலில் விழுந்துறாராம். அப்போ அந்த குழந்தை மிரண்டு போயிடுது, சின்ன குழந்தை இல்லையா. அப்பா ராமானுஜர் வந்தார், இப்படி என் காலில் சடார்னு விழுந்துட்டார் அப்படின்னா, அது ஒன்றும் இல்லைம்மா, அவர் உந்து மத கலிட்டன் பாசுரத்தை சொல்லிகிட்டே வந்திருப்பார், உன்னை நப்பினேன்னு நினச்சி தாயார்னு உன் காலில் விழுந்துட்டாரு அப்படின்னு சொன்னாராம். இது எப்படி இவருக்கு சட்டுன்னு புரிஞ்சிருக்கு அப்படின்னா, பொதுவாக குரு அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய குரு ஆளவந்தாருடைய மகளை பார்த்ததும் இதே மாதிரி தான் அவருக்கும் இதே மாதிரி அனுபவம் பெரிய நம்பிக்கும் இருந்தது அப்படிங்கிறதுனா இந்த உந்துமத கலெக்ஷன் பாசுரத்துடைய ஒரு அழகான அனுபவம் இது. நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் வேண்டிக்கிறாங்க, அதாவது அவருக்கும் கிருஷ்ணருக்கும் கல்யாணம் நடந்தால் 100 தடா வெண்ணையும் 100 தடா அகார வடிசலும் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்கிறாங்க. பொதுவாக வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இந்த மாதிரி வேண்டுதல் பழக்கங்கள் இல்லை அப்படின்னாலும் அவங்க வேண்டிக்கிறாங்க. ஆனால் அவங்க பெருமாளோட ஐக்கியமானதுனால இதை அவங்க செய்யலை. ஆனால் ராமானுஜர் 300 வருஷங்களுக்கு பிறகு இதை நிறைவேற்றி இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. கள்ளழகர் விழாவின் போது இது நடந்தது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஆண்டாள் இப்படி அவர் செஞ்சதை பார்த்து மனம் தாங்க முடியாமல் இறங்கி வந்து அண்ணா அப்படின்னு கூப்பிட்டா அப்படின்னும் ஒரு கதை இருக்குது. இதை தான் மணவாள மாமுனிகள் ஆண்டாள் வாளியில் குறிப்பிட்டிருக்காங்க. திருவாடி பூரத்து ஜகத்தினால் வாளியே, திருப்பாவை 30 செப்பினால் வாளியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாளியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாளியே. இங்கே பெரும்புதூர் மாமுனி அப்படிங்கிறது ராமானுஜர், பின்னானால் அப்படிங்கிறது அவங்க அண்ணான்னு அழைச்சதுனால அவருடைய சகோதரி அப்படிங்கிற ஒரு கருத்தும் இதில் இருக்குது. இன்றைய கோலம் இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். கைகள் செந்தாமரை கை, வளையோசை நிறைஞ்ச வளையல்கள் உள்ள ஒரு கை. வழக்கம் போல் ஆண்டாள் இருக்காங்க, மேலே பார்க்கடலில் பெருமாள், அப்புறம் ஆண்டாள் சுற்றிலும் பறந்து வர மாதிரியான காட்சியை இன்றைக்கி நான் அமைச்சிருக்கேன். அனைவரும் கிருஷ்ண பரமாத்மா, ஆண்டாள் இவங்களுடைய நல்ல ஆசைகளை பெற்று குடும்ப ஒற்றுமையோட, உடல் ஆரோக்கியத்தோட, நல்ல ஒழுக்கத்தோட எல்லோரும் எப்போதும் நல்லா இருக்கணும்னு நான் எனது அன்னை மீனாட்சியை இரு கை கூப்பி வேண்டி கேட்டுக்கிறேன். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.